மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகே கனகநேந்தல் ஸ்ரீ சுயம்பு புத்துக்கோவிலில் 1008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கனகநேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு புத்துக்கோவிலில் ஆடி மாத நாகபஞ்சமியை முன்னிட்டு 1008 மகா விளக்கு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகபஞ்சமியை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நாகம்மாள் அம்மன், சிவபெருமான், ராகு, கேது மற்றும் சூலாயுதம் உள்ளிட்ட சுவாமி சிலைகளுக்கு மஞ்சள், குங்குமம், பால், தயிர், பன்னீர், சந்தனம், திருமஞ்சனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாகதோஷம் நீங்கவும், திருமண தடை விலகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமும் பெருக்கவும் வேண்டி சிறப்பு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மேலும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும், மாணவர்கள் நன்றாக படிக்கவும், பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் வேண்டி பெண்கள் பக்தியுடன் விளக்கேற்றி வழிபட்டனர். இத்திருவிளக்கு பூஜையில் சுமார் 1008 பெண்கள் கலந்து கொண்டு ஒருமித்த பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பூஜையின் போது கோவில் வளாகம் முழுவதும் ஏராளமான விளக்குகள் ஏற்றப்பட்டு பக்தி பரவசத்துடன் காணப்பட்டது. இந்த சிறப்பு வழிபாட்டில் விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, சிவகாசி, கமுதி, சிவகங்கை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகபஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டால் நாகதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகபஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற 1008 மகா விளக்கு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனையில் கனகநேந்தல் ஸ்ரீ சுயம்பு புத்துக்கோவில் பக்தர்கள் கூட்டத்தால் களை கட்டியது.